கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை வேளையிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் முதல் வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் யாருக்கும் பயப்படவும் யாருக்கும் அஞ்சவும் வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனித பயங்களை மேற்கொள்ளும். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்தால் கண்டிப்பாக அவன் மனிதர்களுக்கு பயப்பட மாட்டான். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படாவிட்டால் வாக்கிற எல்லாவற்றுக்கும் பயந்து போய்விடுவான். இதுதான் கர்த்தரிடத்திலே நாம் வைத்திருக்கிற ஜீவனுள்ள விசுவாசம். கர்த்தருக்குள் நமக்கு எப்பொழுதும் ஜெயம் கிடைத்திருக்கிறது. நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரையும் நெறிந்த நாணலை கர்த்தர் முறிக்க மாட்டார், மங்கி எறியக்கூடிய திரியை அணைக்க மாட்டார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கிறிஸ்து எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாக சொல்ல முடியும். எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தரே நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதை இஸ்ரவேலின் விளக்கு என்று அழைக்கிறார்கள். 2 சாமுவேல் 21:17 வாசிக்கலாம். மெய்யாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காகவே இருக்கிறார். நாமும் கூட கர்த்தரைக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், அவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் களிகூற மனதாயிருந்தீர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருக்க வேண்டுமா? கர்த்தர் நம்முடைய இரட்சிப்பாய் இருக்க வேண்டுமா? கர்த்தர் நம்முடைய ஜீவனின் பெலனாய் இருக்க வேண்டுமா? அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். சந்திரன் வெளிச்சத்தை கொடுத்தாலும் கூட அது தனக்குத்தானே வெளிச்சமாக இருக்காது. சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதே போல்தான் நம்முடைய வெளிச்சம் நம்மிடத்திலே இல்லை. கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு நாம் வெளிச்சமாயிருக்கிறோம். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளிதான் மெய்யான ஒளி. நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேலே விழுகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் நம்மேலே விழுகிறது. அந்த வெளிச்சம் நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் மேலே பிரதிபலிக்கிறது. கர்த்தரே நம்முடைய இரட்சிப்பானவராக இருக்கிறார். கர்த்தருக்குள் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். கர்த்தர்தான் நம்மை இரட்சித்திருக்கிறார். மனிதர்கள் அல்ல, ஆஸ்தி பாஸ்திகள் அல்ல, தோட்டம் துறவுகள் அல்ல, சொந்த பந்தங்கள் அல்ல, ஐஸ்வர்யங்கள் அல்ல. கர்த்தரே நம்மை இரட்சித்திருக்கிறார். நாம் கர்த்தருக்குள் பாதுகாப்பாக இருக்கிறோம். கர்த்தர்தான் நம்முடைய ஜீவனுக்கு பெலனாயிருக்கிறார். தாவீது பல சமயங்களிலே யுத்தங்களிலே ஈடுபட்டிருந்தார். அவருடைய ஜீவனுக்கு ஆபத்து எப்பொழுதும் உண்டு. பல சமயங்களிலே தாவீது சத்துருவால் நெருக்கப்பட்டவராய் காணப்பட்டார். ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரே தாவீதுக்கு ஜீவனின் பெலனாயிருந்தார். தாவீதின் ஜீவன் பலவீனமாயிருந்தது.
அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் தாவீதை இடைகட்டி தாங்கினது. அதே போலதான் நம்முடைய ஜீவன் பலனற்றது. நாம் பலவீனமானவர்கள். நாம் பலவீனர்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்து குறித்த காலத்திலே நமக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசுடைய ஜீவன் நமக்குள் பிரதிபலிக்கிறபடியினாலே அவருடைய ஜீவனிலே நாம் வெளிச்சத்தையும் ஜீவனையும் பெற்றிருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவுடைய ஜீவன் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய ஜீவனே நம்முடைய பலவீனத்திலே நமக்கு பலனை தருகிறது. ஆம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆம், பலவீனமாய் இருக்கிறீர்களா? சரீர பலவீனமா? ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலவீனமா? வாழ்க்கையின் போராட்டங்களா? எதிர்காற்றுகளா? எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? தைரியமாயிருங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவரே உங்களை ஆதரிப்பார். உங்களுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பிரியமானவர்களே, உங்களை சுற்றி அநேக கண்ணிகள் காணப்படலாம். அநேக சத்துருக்கள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்து எனக்கு சகாயர் என்று சொல்லுங்கள். நான் பயப்படேன் என்று சொல்லுங்கள். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆம், நீங்கள் சத்துருக்களுக்காக பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்தகார வல்லமைகளுக்காக பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி நீங்கள் கர்த்தருக்குள் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாயிருக்கும். சத்துருக்கள் அநேகராயிருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லுங்கள். ஒரு வருடத்துக்கு 365 அரை நாட்கள் இருக்கிறது. ஆனால் 366 தடவை பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். நீங்களும் தைரியமாய் சொல்லுங்கள், கிறிஸ்துதான் என்னுடைய வெளிச்சம், கிறிஸ்துதான் என்னுடைய ரட்சிப்பு, கிறிஸ்துதான் என்னுடைய ஜீவனின் பலன். நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லுங்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை கிறிஸ்தவன் உடமையடா. தைரியமாயிருங்கள். என்னெல்லாம் நடக்கட்டுமே. கிறிஸ்து நமக்கு ஜீவனின் பலனாய் இருக்கிறார். உற்சாகமாய் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.